ஒரு பெரிய காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்தன. அந்த காட்டின் நடுவில் ஒரு மரத்தில் ஒரு பழைய மந்திரவாதி வசித்து வந்தான். அவனது பெயர் மந்திர மாமா. மந்திர மாமா ஒவ்வொரு நாளும் மரத்தின் மீது அமர்ந்து விலங்குகளுக்காக வித்தியாசமான மாயாஜாலங்களைச் செய்தார். எல்லா விலங்குகளும் அவனை நம்பி அவன் சொல்வதைக் கேட்டு நடந்து வந்தன. ஒரு நாள் ஒரு புத்திசாலியான குரங்கு அந்த மந்திரவாதியின் உண்மை முகத்தைக் கண்டுபிடிக்க நினைத்தது. குரங்கின் சந்தேகம், இந்த மந்திரமாமா எதுக்கு ஒவ்வொரு நாளும் விலங்குகளிடம் கேட்கிறார்? அவனுக்கு எதுக்கு எப்போதும் சாப்பாடு கொடுக்கணும் என்று குரங்கு யோசித்தது. அதனால் அது ஒரு திட்டம் போட்டது. இனி நான் மந்திரமாமாவை சோதிக்கப் போகிறேன். மாயாஜாலம் அல்லது மாயை? குரங்கு ஒரு நாள் மந்திர மாமாவிடம் சென்று, நான் பறக்க முடியுமா என்று கேட்டது. மந்திர மாமா ஒரு பெரிய மந்திரத்தைச் சொன்னார். அபரா சுபரா கலகலா, பறந்து போ சுவாலாலா. குரங்கு காத்துக் கொண்டிருந்தது. ஆனா ஒன்னும் நடக்கல. எல்லா விலங்குகளும் பார்த்துக் கொண்டிருந்தன. உண்மை வெளியாகிறது. குரங்கு சொன்னது, இது வெறும் வண்டியாடும் மந்திரம்தான். விலங்குகள் அதைக் கேட்டு யோசித்தன. அவை மந்திரி மாமாவை சந்தித்து, நீ நம்மை ஏமாற்றினாய், இனி நாங்கள் உன்னிடம் மந்திரம் கேட்க மாட்டோம் என்று கூறின. மந்திர மாமா சிந்தித்தார். நான் விலங்குகளின் நம்பிக்கையை இழந்துவிட்டேன். இனிமேல் உண்மையாக வாழ வேண்டும். அவன் அந்த மரத்திலிருந்து இறங்கி வந்தான். விலங்குகளிடம் மன்னிப்பு கேட்டான். அதற்குப் பிறகு அவன் ஒரு நல்ல கதை சொல்லியானார். ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான நல்ல பழக்கங்கள், அறிவியல், வாழ்க்கை பாடங்கள் சொன்னார். விலங்குகள் சிரித்துக்கொண்டு அவனை ஏற்றுக்கொண்டன. குரங்கு அவனுடன் சிறந்த தோழனாக இருந்து ஒரு நல்ல கூட்டாளியாக மாறினார்கள்.